தெய்வத்தின் குரல் 3ஆம் பாகம். மங்களாரத்தி. சீதாராமருக்கும் பக்கபலம். பகுதி 2. சீதைக்குள் ஷோகாக்னி ஜுவாலை விட்டு கொண்டிருந்தது. அவளுடைய ஜீவனை வற்ற பண்ணி கொண்டிருந்தது. ராவணன் ஹனுமார் வாலில் நெருப்பு வைத்ததாக சொல்கிறார்களே, உண்மையில் அந்த நெருப்பாலா அவர் லங்கா தகனம் செய்தார்? இல்லவே இல்லை. அந்த நெருப்புக்குள்ளேயே இன்னொரு நெருப்பை அவர் சேர்த்து கொண்டு இதனால் தான் ஊரை எரித்தார். சீதையின் ஷோகாக்னி தான் அது. யஷோக வஹ்னிம் ஜனகாத்மஜாயாக ஆதாய தேனைவ ததாக லங்காம். குறிப்பு: உல்லங்கிய சிந்தோகோ சலிலம் எனும் ஹனுமார் குறித்த ஸ்லோகம். ஜனகாத்மஜா என்றால் ஜானகி, ஷோகவஹ்னி என்றால் துயரமாகிற அக்னி. அவள் இருந்தது அசோகவனம், அவளுக்குள் இருந்தது ஷோகவஹ்னி. தேனைவ அதனாலேயே, இந்த ஷோகாக்னியாலேயே லங்காம் ததாக லங்கையை எரித்தார். ஆஞ்சநேயருக்கு வாலில் நெருப்பை வைத்தும் கொஞ்சம் கூட அவரை அது சுடவில்லை. சீதையின் அனுகிரகத்தால் அப்படி இருந்தது என்று மாத்திரம் நமக்கு தெரியும். ஆனால் ஊரையெல்லாம் எரிக்கிற பெரிய சக்தி அதற்கு வந்ததே அவளுடைய சோகத்தைத்தான் ராவணன் நெருப்பு என்ற ரூபத்தில் வைத்ததால்தான். ஆஞ்சநேயர் வாலில் நெருப்பு வைக்கணும் என்ற எண்ணம் அவனுக்கு ஏன் வந்தது? அவனுக்கு அந்த எண்ணம் வருகிற சமயத்தில் சீதை அதற்கு மேலும் ஷோகாக்னியில் வாடினால் பிரபஞ்சமே தாங்காது என்ற கட்டம் வந்தது. அது எப்படியாவது வெளியே வந்து செலவாகும்படி செய்ய வேண்டும். அதை யாராவது தாங்கிக் கொண்டு வெளியிலே விட்டுவிட வேண்டும். யாரால் தாங்க முடியும்? ஆஞ்சநேய சுவாமியை தவிர யாராலும் முடியாது. இதனால் தான் அவரை தண்டிக்கணும் என்று ராவணனுக்கு தோன்றின போது ஈஸ்வர சங்கல்பத்தால் வாலில் நெருப்பு வைத்தால் என்ன என்று தோன்றிற்று. இப்படி ஆஞ்சநேயர் ஜனகாத்மஜாவின் ஷோகவஹ்னியை வாங்கி கொண்டே லங்கையை அதனால் தகனம் செய்தார். அது சாதுக்களை சஜ்ஜனங்களை கஷ்டப்படுத்தாமல் துஷ்டர்களை மட்டும் தண்டிக்கும்படி செய்தார். அந்த அக்னி அவளுடைய சோகமாயிருந்ததால் தான் அவளுடைய பதிக்கு பரம பிரியராக பக்க பலமாக இருந்தவரை சுடாமல் அவருக்கு மாத்திரம் ஜில்லென்று இருந்தது. ராமருக்கு ஆஞ்சநேயர் செய்த மகா உபகாரம் சீதை இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து சொன்னது. சீதைக்கு அவர் செய்த மகா உபகாரம் ராமர் எப்படியும் வந்து அவளை மீட்டு கொண்டு போவார் என்று அவள் உயிரை விட இருந்த சமயத்தில் சொன்னது. இவ்வாறு 2 பேரும் பலமே போனார் போல இருந்தபோது பலம் தந்திருக்கிறார். ஆனால் இந்த 2ஐயும் அவர் எதை கொண்டு எதன் பலத்தில் பண்ணினார்? ராமநாம பலத்தினால்தான் பண்ணினார். அவர் சமுத்திரத்தை தாண்டி போனதால் தான் சீதையை கண்டுபிடிக்க முடிந்தது. எப்படி தாண்டினார்? ராம ராம என்று சொல்லிக்கொண்டு அந்த நாமத்தின் சக்தியில்தான் தாண்டினார். சீதை பிராணனை விட இருந்த பொழுது அவளை எப்படி காப்பாற்றினார்? அம்மா, தாயே, உயிரை விடாதே என்று காலில் விழுந்தால் கூட அவளை தடுத்திருக்க முடியாதே. இதுவும் ராட்சச மாயை, ராவணன் செய்கிற சூது என்றுதானே நினைத்திருப்பாள். மாரீச்ச மான் அனுபவத்துக்கு அப்புறம் அவளுக்கு எல்லாமே ராட்சச மாயையாய்த்தான் தெரிந்தது. அவளுக்கு அப்படி தெரிந்தது என்பது ஆஞ்சநேயருக்கும் தெரிந்தது. பரம சுத்த பிரம்மச்சரியத்தால் ஸ்படிகம் மாதிரியாக ஆன அவருடைய மனசில் யார் நினைப்பதும் பளிச்சென்று தெரிந்துவிடும். சீதை பிராணஹானி செய்து கொள்ள இருந்த கட்டத்தில் என்ன செய்தார்? ராம ராம என்று நாமாவைத்தான் சொல்ல ஆரம்பித்தார். ராமாயண கதையை மெதுவாக ஆரம்பித்தார். ராம என்றால் அதுவும் ஆஞ்சநேய சுவாமியின் வாயால் சொன்னால் எந்த மாயையும் ஓடிவிடாதா? அவளுடைய ஷோகவஹ்னியை நாமாமிருத்தத்தை தெளித்து கொஞ்சம் சமனம் செய்தார். இப்படி அமிர்தத்தை தந்தவருக்கு அக்னியே ஜில்லென்றிருக்க அவள் அனுகிரகித்தாள். ஆஞ்சநேயரால் தான் தாங்கள் காப்பாற்றப்பட்டது போல் ராமரும் சீதையும் சொல்லிக் கொண்டார்கள். சீதையின் பிராணனை ரட்சித்து கொடுத்தது
சீதைக்கும் மேல் தமக்கு பிரியமான லக்ஷ்மணன் மூர்ச்சையாய் விழுந்தபோது சஞ்சீவி கொண்டு வந்து அவனை எழுப்பினது முதலானவற்றுக்காக தாம் ஆஞ்சநேயருக்கு தீர்க்க முடியாத நன்றி கடன் பட்டிருப்பதாகவே ராமர் எப்போதும் சொல்வார். ஆஞ்சநேயருக்கு எப்படி என்ன பிரத்யுபகாரம் பண்ணுவோம் என்றே சீதைக்கும் சதா இருந்தது. 2 பேருமாக சேர்ந்து என்ன பண்ணினார்கள் என்றால், அயோத்தியிலே கோலாகலமாக பட்டாபிஷேகம் ஆனவுடன் ராமர் பல பேருக்கு பல பரிசு தரும் போது ஒரு முக்தாகாரத்தை சீதைக்கு போட்டார். அவள் அதை கழற்றி கையில் வைத்துக்கொண்டு சுற்றி இருந்த அத்தனை பரிவாரங்களையும் பார்த்துவிட்டு ராமரையும் அர்த்த புஷ்டியோடு பார்த்தாள். 2 பேரும் பரிபூர்ண ஐக்கமத்தியம், ஒரே சித்தம் கொண்ட தம்பதி. அதனால் அவர்கள் மனசுக்கு மாத்திரம் தெரிகிற மாதிரி ஆஞ்சநேயரை அந்த பெரிய சதசிலே கொண்டாடுவதற்கு ஒரு பிளான் போட்டுக்கொண்டார்கள். சீதை ராமரை பார்த்த பார்வையாலேயே முக்தாகாரத்தை அந்த பரிவாரத்திலே யாருக்கு கொடுக்கலாம் என்பதற்கு அவருடைய அபிப்பிராயத்தை கேட்டுவிட்டாள். உடனே ராமர் பராக்கிரமம், புத்தி, பணி எல்லாம் எவனுக்கு பூர்ணமாக இருக்கிறதோ அவனுக்கே கொடு என்றார். பாராட்டிதழ், சைட்டேஷன் படித்தவுடன் அவார்டு கொடுக்கிற மாதிரி பேரை சொல்லாமலே ராமர் இப்படி சொன்னவுடன் சீதை மாலையை ஆஞ்சநேயருக்கு கொடுத்து விட்டாள். ஹனுமானுக்கு கொடு என்று ராமர் நேராக சொல்லவில்லை. அப்படி சொல்லி இருந்தால் அவருக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் அவார்டு என்று மற்றவர்களுக்கு தோன்றலாம். ஆனால் இன்னார் என்று பர்சனலாக போகாமல் ஆப்ஜெக்டிவாக பல உசந்த யோக்கியதாம்சங்களை சொல்லி அவற்றை உடையவனுக்கு அவார்டு கொடுத்தால் யாரும் கேள்வி கேட்க முடியாது. அதனால்தான் உத்தமமான யோக்கியத்தை எல்லாம் ஹனுமார் ஒருத்தரிடமே பூர்ணமாக ரொம்பி இருந்ததால் ராமர் இப்படி சாமர்த்தியமாக சொன்னது. பட்டாபிஷேக கட்டத்திலே இப்படி ஆஞ்சநேயருக்கு 2 பேருமாக செய்ததற்கு ஈடு எதுவும் இல்லை. ஒரு பெரிய மலைக்கு மேலே சந்திரிகையில் தாவல்யமாயிருக்கும் ஒரு மேகம் படிந்தால் எப்படி இருக்குமோ அப்படி அந்த முத்து மாலை ஆஞ்சநேய சுவாமியின் பெரிய சரீரத்திலே புரண்டது.